வணக்கம் வியூவர்ஸ். நம் விபாக்கியாவின் நவக்கிரக வழிபாட்டு தொடரிலே இன்று நாம் வாழ்க்கையை இனிமையாக்கும் அன்பையும் செல்வத்தையும் சுகபோகத்தையும் வழங்கும் அற்புதமான கிரகமான சுக்கிர பகவான் பற்றி பார்க்க போகின்றோம். அழகின் ஆதாரமும் அன்பின் அடையாளமும் செல்வமும் சமாதானமும் தரும் தெய்வீக சக்தி சுக்கிர பகவான். நவக்கிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படும் வெள்ளி என்று அழைக்கப்படும் சுக்கிர பகவான் பற்றி ஆழமாக பார்க்க போகின்றோம். சுக்கிரன் மனிதனின் அன்பு, கலை, கவர்ச்சி, குடும்ப அமைதி, செல்வம், சுக வாழ்க்கை, சுகபோகங்கள், மகிழ்ச்சி ஆகியவற்றை நிர்ணயிக்கும் சக்தி. சுக்கிரன் மகரிஷி பிருகுவின் புத்திரன், அசுரர்களின் குருவான அசுர குரு என்றும் அழைக்கப்படுகின்றார். அவரது கடும் தவத்தால் பெற்ற பீஜாட்சர வித்தையின் சக்தி அவரை நவக்கிரகத்தில் மிக சக்தி வாய்ந்தவராக மாற்றியது. சமாதானம், அழகு, இசை, இலக்கியம் எல்லாவற்றிற்குமே ஆதாரம் சுக்கிரன். சுக்கிரனின் தன்மைகளாக அன்பு, அழகு, ஆடம்பரம், திருமண வாழ்க்கை, பெண்களின் நலன், கலைத்துறை, இசை, நடனம், அமைதி இவை போன்றவற்றை குறிப்பிடலாம். ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் நல்ல நிலையில் அமைந்தால் வாழ்க்கை ரசனையானதாக அமைந்திருக்கும். திருமணம், செல்வம், கலைகள் அனைத்துமே நன்றாக அமைந்துவிடும். சுக்கிரன் என்பது வெறும் கிரகம் மட்டுமல்ல, அவர் சுக்கிராச்சாரியார், அசுரர்களின் குலகுரு. வித்தையான மந்திரம், ஞானம் அவரிடம் கற்றுக்கொண்டவர்கள். ஒரு கதையில் அமிர்தம் கிடைத்த போது சுக்கிராச்சாரியார் அதனை நியாயமானதாக பங்கிட்டார். எனவே அவரது கருணையும் அறிவும் காரணமாக அசுரர்களும் தேவதைகளும் கூட அவரை மதித்தனர். செல்வம் இவை அனைத்திற்கும் அதிபதிதான் சுக்கிரன். ஒருவர் ஜாதகத்திலே சுக்கிரன் பலமாக இருந்தால் வீடு வளம் நிறைந்து காணப்படும். கணவன் மனைவியிடையே பாசம் அதிகரிக்கும். அழகு, கலை, திறமை மேலோங்கும். பண வசதி பெருகும். மன அமைதி உருவாகும்.